ஒரு பர்சன் உங்களை ஒழுங்காக தான் ட்ரீட் பண்ணுறாங்களா இல்லை இன்டைரக்டாக அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லீகல் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் பேரில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையோட பேர் ஏபிசி ஸ்டோர்ஸ். நீங்கள் ஒரு 5-6 வருஷமாக நல்ல பிஸ்னஸில் இருக்கீங்க. உங்கள் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ ஏபிசிடி ஸ்டோர்ஸ்னு இன்னொரு பர்சன் ஆரம்பிக்கிறார். ஏபிசியும் ஏபிசிடி ஸ்டோர்ஸும் ரொம்பவே சிமிலரான நேம்ஸ். அது உங்களுக்கும் தெரியும், பட் நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே பண்ணல. உங்கள் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அதுவும் உங்கள் கடை தான் நினச்சி அவர் கடைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இந்த விஷயத்தை நீங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போதான் உங்களுக்கு தெரியுதா அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போதே நீங்கள் வர வேண்டியது தானே, இத்தனை வருஷமா ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு பேரு டாக்ட்ரின் ஆஃப் அக்விசன்ஸ். உங்களோட ரைட்ஸ் வயலேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் அதை பத்தி நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம அந்த ரைட் வயலேட் ஆகிறத விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு அப்புறம் கோர்ட்ல கூட உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்காது. இப்போ இதே மாதிரி ஒரு பர்சன் உங்களை பயங்கரமா இன்சல்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஒரு வாட்டி பண்றாங்க, நீங்க சைலண்டா இருக்கீங்க. 2வது வாட்டி பண்றாங்க, மறுபடியும் நீங்க சைலண்டா தான் இருக்கீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. பட் நீங்க சைலண்டாவே இருந்தீங்கன்னா யூ ஆர் டீச்சிங் தெம் ஹவு டு ட்ரீட் யூ. அதனால உங்களோட ரைட்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டா இருந்தாலும் சரி, நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா சில இடத்துல சைலண்டா இருக்கிறது உங்களுக்கே பிரச்சனையா முடியும்.